10th Standard Science Chemistry Unit 8 Periodic Classification 8.7 Metallurgy of Aluminum. Metallurgy அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தனிமங்களை பிரித்தெடுத்தல். தனிமம் அப்படின்னா எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட்டை தனியாக பியூர் ஸ்டேட்டில் பிரித்து எடுக்கிறதுக்கு ப்ராசஸ், அதுதான் வந்து மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். Aluminum is the metal found most abundantly in the Earth's crust. Occurs in the combined state. The important ores of aluminum are as follows. The ores அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அலுமினியம் வந்து நம்ம பூமியினுடைய கிரஸ்ட் உள்ள தூய வடிவத்தில் இல்லாமல் சில தாதுக்கள் வடிவத்தில் வந்து இருக்கும். அந்த தாதுக்களை தான் நம்ம வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓர்ஸில் அலுமினியம் ப்ளஸ் சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கலந்து இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து தனியாக அந்த பியூர் அலுமினியத்தை பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலுமினியத்தினுடைய சீஃப் ஓர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட். அதனுடைய நேம் வந்து என்னதுன்னா பாக்சைட். ஃபார்முலா Al2O3 2H2O. Actually it is a compound of aluminum. ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட சேர்ந்ததுன்னா காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாக்சைட் Al2O3 2H2O. பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இதுதான் வந்து நம்ம நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஓர், பாக்சைட் அப்படின்னு இதுக்கு பேர். இப்போ இதிலிருந்து ரெண்டு வகையான பொருளை ஃபஸ்ட்டு பிரித்து எடுக்கிறாங்க. பாக்சைட்டோ அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பொருளையும், ரெட் மட் அதாவது களிமண், மணல், இதெல்லாம் வந்து தனியாக ரெண்டாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க. Bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda. Caustic soda அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதோடைய ஃபார்முலா வந்து AOH at 150 degrees Celsius to obtain sodium meta-aluminate NaAlO2. அதோடைய ஈக்குவேஷன் வந்து Al2O3 plus 2NaOH gives 2NaAlO2 plus H2O. This is the first step. Okay, இப்போ நம்ம லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. இதில் ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் A. State the reason for the addition of caustic alkali. அதுக்கு இன்னொரு பேர் வந்து caustic alkali to bauxite ore. இந்த பாக்சைட் ஓர் கூட அந்த NaOH எதுக்கு சேர்க்குறாங்க டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் காஸ்டிக் அல்கலி டிசால்வ்ஸ் பாக்சைட். பாக்சைட்டை கரைக்ஸ் பாக்சைட்டை கரைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. இட் ஃபார்ம்ஸ் சால்யுபிள் சோடியம் மெட்டா அலுமினேட். இது வந்து பாக்சைட்டை கரைச்சு ஒரு சால்யுபிள் சொல்யூஷனான சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlO2 மாற்றுது ப்ராசஸில். அண்டு அது என்னவா மாறுது அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3 அப்படிங்கிறதா மாறுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அது வந்து அலுமினா Al2O3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பேயஸ் ப்ராசஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பேயஸ் ப்ராசஸ். இதில் வந்து ஒரு கோனிக்கல் அப்பேரட்டஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்சைட் ஓரை வந்து அது கூட NaOH சோடியம் ஹைட்ராக்சைடை இன்ஜெஸ்ட் பண்ணுறாங்க. இது கீழே இருக்கக்கூடிய டைஜஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. கூட லைம் அப்படிங்கிற சுண்ணாம்பை வந்து சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து ஃபில்டர் ஆகி வெளியே வரும்போது அதில்
சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlO2 அப்படிங்கிற காம்பவுண்டாக மாறி இருக்கும். ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது என்ன ஆகுது அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3 மாறுது. Finally, it is converted into alumina Al2. This process is called as Bayes process. B. Along with cryolite and alumina, another substance is added to the electrolytic mixture. Name the substance and give one reason for the addition. And the substance oda பேர் வந்து fluorospar. It lowers fusion temperature of the electrolyte. அந்த electrolyte உடைய fusion temperature வந்து இது கம்மி பண்ணுது, லோயர் பண்ணுது. அதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். அதனுடைய நேம் வந்து fluorospar. Question number 2. In configuration of a metal is 2, 8, 18, 1. The metal A, when exposed to air and moisture, forms B, a green layered compound. A with concentrated H2SO4 forms C along with water. D is a gaseous compound. So find A, B, C and D. Point number 1. A is copper. அதனுடைய atomic number வந்து Z is equal to 29. அந்த மேலே கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2, 8, 18, 1 ஏன்னா Z is equal to 29 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 29 எடுத்து பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் காப்பர் அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ A is copper. Point number 2. B is copper carbonate. Point number carbonate. Point number 3. C is copper sulfate and D is sulfur dioxide. இப்போ இதோடைய ஈக்குவேஷன்ஸை பார்க்கலாம். Equation number 1. 2Cu, இந்த Cu காப்பருங்கிறது தான் A plus O2 plus CO2 plus H2O Cu CO3 dot CuOH twice B. So this B is the copper carbonate. Then equation number 2. Cu plus concentrated 2H2SO4 gives CuSO4 C plus SO2 D. Upper arrow mark. The upper arrow mark அப்படிங்கிறது it is a gaseous substance அப்படிங்கிறத குறிக்கும். Plus 2H2O. Question number 3. Explain the smelting process. The smelting process furnace அப்படிங்கிற ஒரு apparatusல வந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் பெல் அண்டு ஹாப்பர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அது வழியாக தான் அயன் ஓர், கோக் அண்டு லைம் இதெல்லாத்தையும் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். இந்த பைப்பு வழியாக சூடான காற்று வந்து செலுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஹாட் கேஸஸ் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அவுட்லெட் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் ரியாக்ஷன் ஸ்மெல்டிங் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் அதை வந்து ஸ்லாக்னு சொல்லுவோம். அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு அவுட்லெட் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லாக் அவுட்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைனலி in the bottom the iron which is separated in this process comes in through iron outlet. So this iron outlet. So this diagram is called as blast furnace. Smelting in a blast furnace. The charge அப்படின்னா அந்த ஓரு, கோக்கு, லைம் இதெல்லாத்தையும் சேர்த்ததா சார்ஜ்னு சொல்கிறோம். The charge consisting of roasted ore in the ratio of 8:4:1 is smelted in a blast furnace. The three important regions in the furnace. A. The lower region. This is called as combustion zone. The temperature is at 1500 degrees Celsius. In this region, coke bonds with oxygen to form carbon dioxide. B. The middle region, which is called as fusion zone. The temperature prevails at 1000 degrees Celsius. மேலே இருக்கிற ரீஜனை விட கொஞ்சம்
temperature கம்மி ஆகுது. So, carbon dioxide is reduced. Limestone decomposes to calcium oxide. Calcium oxide combines with silica to form calcium silicate slag. இதுதான் வந்து அந்த கசடு wastage. See, the upper region, top region, it is called as reduction zone. Reduction zone. Here the temperature prevails at 400 degrees Celsius, relatively very low temperature. In this region, carbon monoxide reduces ferric oxide to form fairly pure spongy iron. The molten iron is collected at the bottom after removing the slag. The iron thus formed is called as pig iron. It is remelted and cast into different molds. This iron is called as cast